இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இன்னும் 2 தோசை தான் கேட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது சட்னி சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சொல்லலாம், மலாட்டா சொல்லலாம். மலாட்டா சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். அப்படியே பச்சையாக இருக்குது, நம்ம வறுத்துடலாம். இதை பாத்திரம் வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஒரு 1/2 கப்புக்கு எடுத்துருக்கேன். பொன்னிறமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அரை வச்சுட்டு தோலை இப்படி தோல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தோல் நீக்கிட்டு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல்லு, சின்னதாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு கம்மி தான் புளி. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜாரில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வேர்க்கடலை மலாட்டா சொல்லலாம், தோல் நீக்கி ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சட்னிக்கு வந்து உப்பு. ஃபஸ்ட்டு இதை நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிடலாம். தண்ணி விட்டு இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். தண்ணியாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மலாட்டா வேர்க்கடலை சட்னி தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் ஒன்று. நல்லா பொரிஞ்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மலாட்டா சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.